இப்போ நேற்று வந்து அளவு ப்ளவுஸில் அளவு எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து அந்த அளவு ப்ளவுஸு எடுத்த அளவை வச்சு நம்ம கட்டிங்கும் போட்டாச்சு. இந்த கட்டிங் போட்ட வீடியோஸ் வந்து சேனலில் நிறைய கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி தான் கட்டிங் போடுவேன் எப்பவும். இப்போ அவங்க 2 பேர்த்தையுமே கட்டிங் போட வச்சாச்சு. பேக் சைடு வெட்டி ஃப்ரண்ட் சைடு கிராஸ் கட்டிங் தான் ஃப்ரண்ட் சைடும் வெட்டியாச்சு. கையும் வெட்டிட்டோம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியில் வந்து பட்டி கழுத்து பீஸ் அடிக்கிறதுக்கு அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியில் இதில் தான் அதை தைச்சிக்கணும். இப்போ அந்த பொண்ணு வந்து களிப்பட்டியில் இருந்த பொண்ணு, அந்த பொண்ணு ஊருக்கு போயிட்டாப்புல. எப்படி தைக்கிறதுன்னு வீடியோ எடுத்து அனுப்பிச்சி விடுங்க, அதை பார்த்து அடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல. இவங்கெல்லாம் வந்து வீட்டில் மிஷின் வச்சு ஃபால்ஸ் அடிக்கிறது, ஓர் அடிக்கிறது இதெல்லாம் அவங்க பண்ணிக்குவாங்க. அதனால் வந்து இப்போ ஒரு நாள்லேயே கட்டிங் போட்டு காமிச்சாலும் அவங்க தைச்சிக்குவாங்க. இப்போ சசிகலாமா வந்து இப்போ நான் எப்படி தைக்கிறேங்கிறத பார்த்துட்டு அவங்க நேற்று வெட்டின ப்ளவுஸை அவங்க தைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ எதுக்கு உட்காந்துட்ருக்குறாங்க தைக்கிறத பார்க்குறக்கு. இப்போ நான் சாதா ப்ளவுஸு எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். இப்போ அதுக்கெல்லாம் வந்து முதல்ல வந்து கை ஓரம் அடித்து வச்சுக்கணும். ஓரம் இப்படி நெட்டை ஓட்டி மறுபடியும் இன்னொரு மடி மடித்து கை ஓரம் அடிச்சுக்கணும். பேக் சைடு அடிச்சுக்கணும். ஃப்ரண்ட்டுக்கு டாட்டெல்லாம் பிடிச்சி ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். இப்போ கை வந்து ஓரம் அடிக்கிறதுக்கு இந்த 2 பக்கமும் 40 இன்ச்சு 45 இன்ச்சுக்கு மேலே கீழே 1 மீட்ரு இது பத்துறதில்ல, துணி பத்தாது. அப்போ கையில் வந்து இந்தெல்லாம் ஒரு 1 இன்ச்சு, இந்தெல்லாம் ஒரு இன்ச்சு ஜாயிண்ட் கொடுக்கணும். இப்போ ஜாயிண்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். ஜாயிண்ட் கொடுத்துருக்குறோங்க. இப்போ இந்த 2 துணி, இப்போ 2 பீஸ் வந்து ஒவ்வொரு இன்ச்சுக்கு இருந்தால் போதும். இப்படி கிராஸாக இருக்கிற துணியை இப்போ கீழே இருக்கிறது நம்மளுக்கு கை லூஸு கரெக்டாக இருக்குது. மேலே தான் நம்மளுக்கு தேவைப்படும். அதை இப்படி வெட்டிட்டு இப்போ இந்த துணி வந்து இந்த பீஸுக்கு அடி கொடுத்து அடிப்போம். அடி கொடுத்து இப்படி அடிச்சுக்கணும். அதே இந்த துணி வந்து இந்த பீஸுக்கு இப்படி மேலே கொடுத்து அடிச்சுக்கணும். இப்போ நம்ம கைக்கு வந்து ஒரு 1 இன்ச்சு தான் தேவை. இப்போ இந்த இடம் நம்ம கட் மார்க் போட்டிருக்கிறோன்னா நம்ம 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையல் போடுறதுனால ஒரு 1 இன்ச்சு இருந்தால் போதும். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் வந்து நம்ம வெட்டிக்கலாம். இப்போ வந்து நான் இது 2 ஜாயிண்ட் கொடுத்துட்டு காமிக்கிறேன். கரெக்டாக இப்படி துணி இப்படி கை பீஸ் இப்படி வச்சு துணிக்கு அடி ஒரு பீஸு இங்கே கீழே இருக்கிற கை கிளாத்தில் அடி வச்சு ஜாயிண்ட் கொடுக்குறதுனா மட்டும் இப்படி இது பண்ணணும். மேலே இருக்கிற கை கிளாத்தில் மேலே இப்படி வச்சு அடிக்கணும். அதுக்கு தான் புதுசாக தைக்கிறவங்களுக்கு எப்போவுமே இந்த ஜாயிண்ட் கொடுக்குறது தெரியாத நம்ம சொல்லி கொடுத்தோம்னா, இப்போ 1 மீட்ரு துணி வேணுங்கிற இடத்துல அவங்க 1.5 மீட்ரு எடுக்கணும். அப்படி இருந்தால் அவங்க ஜாயிண்ட் கொடுக்காத தைச்சி பழகுனாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இல்லாட்டி வந்து இது என்னடா முதல்லையே இப்படியெல்லாம் ஜாயிண்ட் கொடுக்குறோன்னு ஒரு குழப்பமாக இருக்குது. இப்போ நான் வந்து இதை அடிச்சுட்டு எப்படின்னு காமிக்கிறேன். 4 பக்கமும் கை ஜாயின் பண்ணிவிட்டு எப்படின்னு காமி. இப்போ கைக்கு வந்து இப்போ 2 பக்கம் ஜாயிண்ட் கொடுத்தாச்சு. இந்த பக்கம் கொடுத்துருக்குறேன். இப்போ கையில் வந்து இந்த துணிக்கு மெயின் கிளாத்துக்கு அடி பீஸ் கொடுத்துருக்குது. இந்த துணியில் மெயின் கிளாத்துக்கு மேலே வச்சு பீஸு, கீழே இருக்கிற துணிக்கு கீழே பீஸ் வச்சு கொடுக்குறோம். மேலே இருக்கிற துணிக்கு மேலே பீஸ் வச்சு அடிக்கிறோம். அடித்து அதுக்கு மேலே இப்படி படிமானத்தை இல்லாட்டு போட்டாச்சு. இப்போ இந்த 2 கை ஓரமும் ஃபஸ்ட்டு அடித்து வச்சுக்கலாம். அடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த ஓரத்தில் ஒரு மடக்கு மடக்கி இன்னொரு மடக்கு மடக்கணும். நம்ம வந்து 1 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா தையல் விட்டோம்ல, தையலுக்குன்னு மடித்து அடிக்கிறதுக்குன்னு. இப்போ அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு மடக்கு மடக்கி ஒரு தையல் ஓட்டலாம். இப்போ ஒரு கை வந்து ஒரு மடித்து இன்னொரு மடி மடித்தாச்சு. இப்போ நம்மளுக்கு ஒரு கை ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரியாத இந்த கையும் இப்போ இது நல்ல கடை. இப்போ உள்பகுதியில் ஒரு மடி மடித்து மறுபடியும் இன்னொரு மடி மடித்து அடித்தோம்னா இப்போ 2 கையோட வேலை முடிச்சுது. நமக்கு கை ரெடி ஆயிடுச்சு. 2 கை அடித்தாச்சு. இனி வந்து பேக் சைடு துணியோட பேக் சைடு அடிச்சுக்கலாம். பேக் சைடுக்கு அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு நம்ம இது எக்ஸ்ட்ரா தையல் கூட்டமா, அந்த தையல் கூட்டது இங்கே கட் மார்க் போட்டிருக்குது. இதையே ஒரு மடி மடித்து மறுபடி அதே மாதிரி தான் கை அடித்த மாதிரியே தான் இதுக்கு அடிக்கணும். இப்போ இந்த பக்கம் கட் மார்க் போட்ட மாதிரி அந்தளவு கட் மார்க்கு கொஞ்சமாக இருக்குது. இந்த இடம் லைட்டாக இருக்குது வருது. இது வரைக்கும் நம்ம மடித்து கொண்டு போகணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு தையல் ஃபஸ்ட்டு ஒட்டிக்கலாம்.
இது வந்து சாதா துணிங்கிறனால இப்படி ஒரு இது அடிக்கிறோம். இதே லைனிங்காக இருக்கிற மாதிரி இருந்தால் இது மேல் துணிக்கு மேலே லைனிங் வச்சு ஃபஸ்ட்டெல்லாம் அடிச்சுட்டு திருப்பிட்டோம்னா அது உள்ளே போயிடும். இப்போ வந்து இப்படி அடிச்சிட்டோமா, இப்போ இந்த துணியை வந்து சரிவாதியாக திருப்பிக்கிறோம். திருப்பி இந்த ஷோல்டர் இருக்கா, ஷோல்டரில் சரிவாதி அளவு இப்படி கரெக்டாக நேராக நம்மளுக்கு பார்த்தாவே தெரியும். நேராக இப்படி வச்சு இப்போ ஷோல்ட்ரு கரெக்டாக இந்த ஷோல்டருக்கு சரிபாதி அளவு, இந்த அளவு சரிபாதி அப்படின்னா கரெக்டாக அதே நேரம் ஸ்ட்ரைட்டாக இப்படி ஒரு அளவுக்கு இப்படி போட்டுக்கணும். அதே இதையே கீழே திருப்பி அதே இடத்துக்கு நேராக பின்னாடி இப்படி ஒரு அளவு. இது எதுக்குன்னா பேக் சைடு டாட் பிடிக்கிறது. அந்த டாட்டுக்கு என்ன பண்ணணும், ஆமாம் 4 இன்ச் அளவுக்கு இப்போ நம்ம இந்த புள்ளி வச்சுருக்கிறோமா, அந்த புள்ளியில் கரெக்டாக 4 இன்ச்சுக்கு இப்படி வச்சு இங்கே இப்படி குறிச்சிக்கணும். அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த புள்ளியிலிருந்து கரெக்டாக 4 இன்ச்சுக்கு இப்படி குறிச்சிக்கணும். நாம் அந்த டாட்டுக்கு எத்தனை எக்ஸ்ட்ரா விட்டோம், நம்ம பேக் சைடு அளவு போக எவ்வளோ எக்ஸ்ட்ரா விட்டோம், டாட்டுக்குன்னு விட்டோம். இங்கே வந்து இடுப்பு சுற்றளவு, அது போக டாட்டுக்கு, அது போக தையலுக்கு 1.5 இன்ச்சு விட்டோம். டாட்டுக்கு வந்து 1/2 இன்ச்சு விட்டோம். நம்ம இடுப்பு சுற்றளவுக்கு அப்புறம் 1/2 இன்ச்சு விட்டோமா, அந்த 1/2 இன்ச்சு அளவுக்கு இப்படி மடிச்சுக்கணும். இப்படி எடுத்து நம்ம இப்படி புள்ளி வச்சுருக்கிறோங்க, அந்த இடத்துல இப்படி மடிச்சுக்கணும். இப்படி மடித்து இங்கே கரெக்டாக 1/2 இன்ச்சுலேருந்து இப்படி தையல் ஓட்டணும். இப்படி ஒரு ஓட்டி திருப்பியும் கையில் இப்படி பின்னாடி எடுத்து, ஏன்னா ஒரு 2 தையலாக இந்த இடம் வரணும், இல்லாட்டி அந்த இடம் பிரிஞ்சிடும். இப்படி அடித்தோம்னா அப்படியே இருக்குது. இப்போ வந்து இப்படி இருக்கிறதுல அப்படியே கிராஸாக கொண்டு வரணும். கிராஸாக கொண்டு வந்து இங்கே ஓரமாகவே வரணும் தையல். இப்போ இதை அடிச்சுட்டு உங்களுக்கு அதில் காமிக்கிறேன். இப்படி கிராஸாக கொண்டு வந்துடுறேன். நூல் வெட்டுறதும் அப்படி தான். இப்படி ஒண்டை வெட்டிட்டோம் அப்படின்னா பிரிஞ்சு போயிடும். இப்படி வெட்டிக்கிட்டோம்னா அந்த முறுக்கு, அந்த நூல் வந்து 2 முறுக்கு முறுக்கி நிற்கி, அதனால் அப்படியே நிற்கி. இப்போ ஒரு பக்கம் டாட் பிடிச்சிட்டோமா, அதே மாதிரி இந்த பக்கம் இந்த புள்ளி நான் வச்ச புள்ளி அதுலேருந்து 4 இன்ச்சுக்கு இப்படி இது பண்ணோமா, இந்த 2ஐயும் இப்படி ஸ்ட்ரைட்டாக இப்படி பிடிச்சிக்கணும். இப்படி பிடிச்சி இங்கே 1/2 இன்ச்சில் ஆரம்பித்து அப்படியே கிராஸாக கொண்டு வந்து இங்கே லாஸ்ட்டாக இப்படி ஓரமாக இப்படி வரணும். இங்கே நான் 1/2 இன்ச்சிலிருந்து இப்படியே வந்து கடைசியில் இங்கே ஒரு நூல் அளவுக்கு தான் வரணும். இது தையல் போடையில் ஒரு தையல் போட்டு மறுபடியும் இழுத்து ஒரு 2 தையல் இப்படி போட்டோம் அப்படின்னா தான் நல்லா அங்கே வந்து நல்லா நிற்கி. இப்போ அதே மாதிரி இப்படி ஓரமாக கடைசியாக வரையில் ரொம்ப துணி ஒண்டவே அந்த தையல் இருக்கும். இப்போ நூல் விட்டு இப்படி வெட்டிக்கிறோம். இப்போ வந்து இதுதான் முதுகு பக்கம், 2 பக்கம் 2 டாட்டு. இப்போ நம்ம ஷோல்டரெல்லாம் ஜாயின் பண்ணிட்டு தான் கழுத்து அடிக்கும். அது எப்படின்னா அப்போ இது பண்ணுறேன். இப்போ வந்து பேக் சைடு துணியில் இவ்வளோதான் வேலை. கையை அடிச்சிட்டோம், பேக் சைடு அடிச்சிட்டோம், இனி ஃப்ரண்ட் அடிக்கணும். இவ்வளோதான், 2 பக்கமும் 2 ஃப்ரண்ட் சைடு ரெடி பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பேக் சைடு ரெடி பண்ணி வச்சுருக்குதா, அந்த பேக் சைடு ரெடி பண்ணி இருக்கிறதுல இப்போ நல்ல பக்கம் பேக் சைடில் நல்ல பக்கம் இப்படி வச்சுக்கணும். நல்ல பக்கத்து மேலே தான் இந்த ஃப்ரண்ட் சைடோட நல்ல பக்கத்தை இப்படி வைக்கணும். கெட்ட பக்கம் இதாக இருக்கணும். இப்போ நல்ல பக்கம் 2 பக்கமும் உள் பக்கம் ஒரே மாதிரி வர மாதிரி வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த பக்கமும் இது கழுத்து பீஸாக, இது வந்து ஆம்கோல் பீஸு ரவுண்டு. அதே மாதிரி இந்த லைன் கழுத்து பீஸு இப்படி ஒன்றா வைக்கிறோம். இப்படி ஒன்றா வைக்கல அதை திருப்பி வச்சிடக்கூடாது. இப்போ கெட்ட பக்கம் நம்ம தையல் இங்கே அடிக்கிறதுனால இங்கே உள்கடை மட்டும்தான் இங்கே இருக்கணும் மேலே கரெக்டாக நேராக. இப்போ இதுக்கு நம்ம 1/2 இன்ச்சு தையல் விட்டுருக்குறோமா, அந்த 1/2 இன்ச்சுக்கு இப்படி தையலுக்கு இப்படி ஓட்டிக்கணும் ஸ்ட்ரைட்டாக. அதே மாதிரி இந்த பக்கமும் கழுத்து ஒன்றா வச்சு இந்த எக்ஸ்ட்ரா வர கிளாத்து இந்த ஆம்கோல் பக்கம் போயிட்டால் பிரச்சனை இல்லை, இந்த பக்கம் வரக்கூடாது. கரெக்டாக கழுத்து ஒரே மாதிரி வச்சுக்கணும். வச்சு 1/2 இன்ச்சு. அதே மாதிரி இந்த லைமும் கழுத்து ஒரே மாதிரி வச்சு 1/2 இன்ச்சு தையல் இப்படி ஓட்டிக்கலாம். இப்போ 1/2 இன்ச்சில் இப்படி ஓட்டுறோம். அதே தையில இப்படி திருப்பி ரிட்டன் கொண்டு வந்து ஆம்கோல் வந்து திருப்பி கழுத்து பக்கம் இப்படி வர்றோம். இப்படி வரையில் என்ன பண்ணணும், ஒரு பாதி அளவு வந்துட்டு இந்த 1/2 இன்ச்சிலிருந்து ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இந்த கழுத்து பக்கம் இப்படி ஓட்டணும். இது எதுக்குன்னா ஷோல்டர் லூஸ் ஆகுது இறங்கி வருதுங்கிறாங்களா, அதுக்கு வந்து இங்கே ஒரு டைட்டு. அதுக்கு நம்ம முதல்லையே இப்படி ஒரு 1/4 இன்ச் அளவு இப்படி கொண்டு வந்துடணும்.
அதை திருப்பி தேவைப்பட்டால் இன்னொரு தையல் போடலாம். நான் எப்போவுமே ஷோல்டர்கிட்ட 3 தையலாகவே போட்டுருவேன். மேலே ஒரு தையல், அந்த காலிச்சு இறக்கி வர்றது இப்படி ஒரு தையல். இப்போ பார்த்தா இது வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம அரைஞ்சி தையல் அரைஞ்சி விட்டோமா, அதுக்கப்புறம் இப்படி இருந்து இங்கே கொண்டு போய் கீழே 1/4 இன்ச்சு, கழுத்து பக்கம் மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இப்படி அடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் லூஸ் வராது. அதனால் எல்லா ப்ளவுஸுக்குமே இப்படி ஒரு 1/4 இன்ச்சு இப்படி ஓட்டிக்கலாம். அதே மாதிரியும் இந்த பக்கம் அடிச்சுக்கலாம். இப்போ நான் 2 தையலும் நான் திருப்பி ரிவேஸ் வந்துடுவேன். இங்கேருந்து ஒரு தையல் போனாவே போதும், நான் மறுபடியும் அதுவே ரிவேஸ் கொண்டு வந்துடுவேன். இப்போ இது ஷோல்டர் ஜாயின் இவ்வளோ தான். அதே மாதிரி அதை அடிச்சுக்கலாம். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. 2 பக்கமும் 1/4 இன்ச்சு கீழே கழுத்து பக்கம் கொண்டு வந்தாச்சு. அரைஞ்சு தையல் ஓட்டி 1/4 இன்ச்சு இப்படி கீழே கொண்டு வந்து 2 பக்கம் ஜாயின் பண்ணியாச்சா. 2 பக்கம் ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதில் பட்டி நம்ம எப்படி வெட்டுறது அப்படின்னா, நான் எப்போவுமே இப்படி தான் வெட்டுவேன். ஷோல்டர் ஜாயின் பண்ண கடைசியில் கரெக்டாக ஆம்கோல் பகுதி ஒன்றா வச்சுக்கணும். அதே மாதிரி கழுத்துக்கிட்ட எந்த இதுவும் தூக்காத, இப்படி பேக் சைடில் ஃப்ரண்ட் சைடு அப்படியே ஒரே மாதிரி இப்படி நிற்கணும். இதை வந்து இப்படி நல்லா எடுத்து விட்டுக்கணும். நல்லா புட்டுன்னு இங்கே வர்ற மாதிரி எடுத்து விட்டுக்கணும். எடுத்து விட்ட கடைசியில் இப்போ நம்மளுக்கு பட்டி வந்து எங்கே தேவைன்னா இந்த பகுதிக்கு தான் பட்டி தேவை. இப்போ இதில் வந்து தையலுக்கு இதில் அரைஞ்சி நம்மளுக்கு இதில் வந்துடும். இங்கே வந்து தையல் அடிப்போம். அதே மாதிரி பட்டிக்குமே இந்த இடம் நம்மளுக்கு இது ரெடி அளவு நம்ம மேலேஞ்சு அரைஞ்சி இங்கே நம்ம தையல் இங்கே அடிக்கிறோமா அதே இடத்துக்கு தான் இங்கே பட்டிக்கு மார்க் பண்ணணும். இது வந்து ரெடி அளவு. இது மார்க் பண்ணிட்டோம்னா பட்டியோட அளவு நம்மளுக்கு குறைஞ்சிடும். இப்போ இருக்கிற அளவுலேருந்து அரைஞ்சி மேலே, அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள், இது ரெடி அளவு. இந்த இருக்கிற அளவுலேருந்து அரைஞ்சி மேலே அப்படின்னா உள்ளே இப்படி மேலே இப்படி மார்க் பண்ணிக்கணும். இதுதான் பட்டி. இந்த அளவும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். எடுத்த கடைசியில் நாம் இங்கே 4.5 இன்ச்சு விட்டோமா கிராஸாக இந்த டாட்டுக்கு, அந்த 4.5 இன்ச்சு அளவில் கொஞ்சம் இறக்கி கீழே வர்ற மாதிரி வரும். இப்போ நான் வந்து பட்டி உங்களுக்கு அது எப்படின்னு சொல்கிறேன். இப்போ நம்மளுக்கு மெயினாக வந்து பட்டி இந்த 2 அளவு மெயினாக தேவை. இப்போ இந்த பக்கம் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். இதில் கரெக்டாக 3 இன்ச்சு வருது. கழுத்து பக்கம் 3 இன்ச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் 2.25 இன்ச்சு வருது. இதெல்லாம் 2.25 இன்ச்சு. இங்கே வந்து 2.25ன்னு எழுதிக்கணும். இங்கே 3 இன்ச்சு கழுத்து பக்கம். இப்போ கழுத்தோட அளவு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ கழுத்துக்கு பட்டி ரெடி பண்ணணும். இப்போ இருந்த துணியில் பட்டிக்கு ரெடி பண்ணிக்கணும். கழுத்து பீஸு அந்த கொக்கி பீஸு வச்சு அடிக்கிறோம்ல, அதுக்கு எல்லாம் இருக்குதான்னு பார்த்துட்டு தான் 2 துணி இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னா இப்படி 2 பீஸ் இப்படி வெட்டிக்கிறோம். அப்படி இல்லை ஒரு துணி பத்தாது அப்படின்னா இந்த 2 பீஸையுமே கொக்கி பீஸும் கொக்கி மாற்றமுல்ல அதுக்கும் வச்சுட்டு இந்த உள்பகுதிக்கு வரக்கு வேறு துணி கொடுத்துக்கலாம். மேல் பகுதிக்கு மட்டும் ஒவ்வொரு துணி. இப்போ இதில் துணி இருக்குதுங்கிறதுனால இப்போ நம்மளுக்கு வந்து கழுத்து பக்கம் 3 இன்ச்சு வரணும். இந்த பக்கம் வந்து 2.5 இன்ச்சு, 2.25. இப்போ வந்து இது நம்ம வந்து இந்த 2 துணி ஒன்றா வச்சு இப்படி தையல் ஓட்டிக்கலாம். இப்படி ஒன்றா வச்சு தையல் ஓட்டிக்கலாம். இப்போ வந்து இது வந்து ரஃப்பாக தான் தையல் ஓட்டுறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம அதில் வந்து அளவு பார்த்து எடுத்துக்கணும். இப்போ வந்து பட்டி பீஸுக்கு துணி இப்படி எந்த அளவு கரெக்டாக எடுத்துருக்குறேன் அப்படின்னா, ஃப்ரண்ட்டு வந்து நம்ம 7.25 எடுத்துருக்குறோம். 7.25 8.25 அங்கே ஒரு ஃப்ரண்ட் சைடு வந்து 8.25, ஃப்ரண்ட் சைடு வந்து 8.25 எடுக்கிறோம். பட்டிக்கு 8.25 தேவைங்கில இங்கே தையலுக்கு நம்ம ஒரு 1/2 இன்ச்சு ஃபஸ்ட்டு விட்டுறணும். பட்டிக்கு அளவு எடுக்கிறது எப்போவுமே இப்படி 1/2 இன்ச்சு இப்படி விட்டுறணும் தையலுக்கு. இந்த கொக்கி பீஸு இதை வச்சு அடித்து திருப்புறோங்களா அதுக்கு, அதுலேருந்து நமக்கு ஃப்ரண்ட் 8.25 8.25க்கு இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கணும். இதிலிருந்து நம்மளுக்கு தையலுக்கு தேவை 1.5 இன்ச்சு. இது எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கடைசியில் வெட்டி விட்டுக்கலாம். இப்போ இந்த 8.25 இருக்குது இல்லைங்க, இந்த 8.25ல் சரி பாதியாக பிரிச்சுக்கணும். 4 4.25 அளவுக்கு இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இது எதுக்கு அப்படின்னா நம்ம பட்டி இங்கே 3 இன்ச்சு வருதா, இங்கே 2.25 வருதா, இந்த பகுதியில் கொஞ்சம் வளைவு வரும். இங்கே 3 இன்ச்சிலிருந்து இப்படி லைட்டாக கிராஸ் கொண்டு வந்து இங்கே 2.25 நிறுத்துவோம். அதுக்காக நம்ம 2.25 ரெடி அளவு இங்கே, இது எக்ஸ்ட்ரா வர துணி அது இருந்துட்டு போகுது. இப்போ அதனால் இப்போ வந்து 8.25 சரிபாதி அளவு இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கணும். இது மார்க் பண்ணது எதுனா பட்டியை அடிச்சுட்டு இதெல்லாம் இப்படி குறிச்சிக்கணும். இப்போ பட்டியோட அளவு தெரியணுங்கிறக்கோசரம் இது 1/2 இன்ச்சு விடணும். அது போக ஃப்ரண்ட் அளவு 8.25, அதுலேருந்து நம்ம தையலுக்கு எவ்வளோ விடுறோமோ அந்த அளவு இருந்தால் போதும். இந்த எக்ஸ்ட்ரா வர பிசுறுக்கெலாம் கடைசியில் வெட்டிக்கலாம். இப்போ வந்து நம்ம பட்டி வந்து அடித்து வச்சுக்கலாம். அடிச்சுட்டு தான் அளவு மார்க் பண்ணுவோம். இப்போ
இந்த உள்ளே இருக்கிற துணி இந்த அளவு இருக்குதுங்களா, நம்மளுக்கு 3 இன்ச்சு போகுது. அதனால் வந்து இது எச்சு கம்மி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நம்ம அடித்து திருப்புறதானே அது உள்ளே போயிடும், பிரச்சனை இல்லை. நம்ம இப்படியே வந்து ஓட்டிக்கலாம். வந்து இப்படி திருப்பி அதே பட்டி திருப்பி ஒரு படிமான தையல், அந்த உள்ளே இருக்கிற பிசுறு அடங்கி வர்றதுக்காக இப்படி அந்த பிசுறு மேலேயே வர்ற மாதிரி ஒரு தையல் ஓட்டிக்கலாம். ஆச்சுங்களா? இப்போ இதை வந்து இப்படி எடுத்துக்கலாம். எடுத்து இந்த 2 துணி மடக்கி வச்ச மாதிரி வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். ரெண்டு பட்டி நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. அந்த பிசுறுகள்லாம் உள்ளே போயிடுச்சு. அடித்து இப்படி திருப்பிட்டு 2 பக்கமும். இப்போ இதை வந்து இந்த பக்கம் ஓரம் இந்த பக்கம் ஓரமும் இப்படி ஒரு தேயில் ஓட்டிக்கணும். ஏன்னா இதுதான் நம்ம வந்து அந்த கழுத்து பக்கம் இருந்து வச்சு அடிச்சுட்டு வர்றது. இப்படி வளைவுக்கு இப்படி ஒரு தேயில் ஓட்டிட்டோம்னா தெரியும் நம்மளுக்கு. இது வந்து பிசுறு கடைசியில் வெட்டுவோம்ல, அதுக்கு போகும் இந்த 2 பக்கம். இப்போ இந்த தேயில் ஓட்டினது ஒன்றா வச்சுக்கணும். இப்போ இனித்தான் நாம் வந்து பட்டி அளவு மார்க் பண்ணணும். இப்போ பட்டி வந்து நம்ம ரஃப்பாக ரெடி பண்ணியிருக்கிறது. இது நம்ம எத்தச்சோடு கூட வெட்டி தைச்சிக்கலாம். நம்மளுக்கு அளவு தேவைப்படுற அளவு தான் நம்ம எடுப்போம். இப்போ வந்து கரெக்டாக இப்படி வச்சுக்கிறோம். இப்படி வச்சுட்டோமா, நம்ம அளவு எவ்வளோ தேவைன்னு எழுதணும். இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 2. ஒரு சைடு கழுத்து பக்கம் வந்து 3 இன்ச்சு நம்மளுக்கு தேவை. இதுதான் கழுத்து பக்கம். இது வந்து 2.25 தேவை. இந்த சைடு 2.25. இப்போ ஃப்ரண்ட் அளவு நான் வந்து 8.25 சொன்னேன்னா, இப்போ இது வந்து தையல் பட்டி ஜாயின் பண்ணையில் கொக்கி பீஸ் ஐ பீஸ் அடிக்கிறோம்லங்க, அதுக்கு தையலுக்கு இந்த அளவு போயிடும். இதுக்கு மேலேருந்து நம்ம அந்த 8.25 அளவு ஃப்ரண்ட்டை எவ்வளோ பேக் எவ்வளோ எடுத்தோம், பேக் வந்து 10 எடுத்தோம், ஃப்ரண்ட்டு வந்து 8.25 எடுத்தோம். இந்த தையலை கூட்டதுலேருந்து இந்த 8.25 இப்படி மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு இந்த 8.25 சரிபாதி அளவு இங்கே குறிச்சிக்கணும். ஒரு 4.25 அளவுக்கு இப்படி குறிக்கலாம். 4.25 பாயிண்ட் 1 வரும். இது சரிபாதி அளவு இப்படி குறிக்கிறோம். இந்த 8.25க்கு மேலே நம்ம தையல் கூடுற அளவு இப்படி மார்க் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா இருந்தாலும் கடைசியில் அந்த வெட்டில் போயிடும். இப்போ வந்து நம்ம இங்கே வந்து 3 குறிச்சோங்களா, 3 அளவு எடுத்துருக்கிற கழுத்து பக்கம். இப்போ கழுத்துக்கிட்ட இப்படி 3 குறிச்சிக்கணும். இது கழுத்துக்கிட்ட. இப்போ நாம் இந்த 3 குறிச்சதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கம்மியாக இங்கே குறிக்கணும். எங்கே இந்த சரிபாதி அளவு குறிச்சோம்ல, அதில் வந்து 2.5 இன்ச்சு குறிக்கிறோம். இப்போ இங்கே 3 அப்படின்னா இங்கே வந்து 2.5 இன்ச்சு இப்படி குறிக்கிறோம். இப்போ லாஸ்ட்டாக வந்து இங்கே 2.25 குறிச்சோமா, அந்த 2.25க்கு இப்படி குறிச்சிக்கலாம். இப்படி குறித்தோம் அப்படின்னா இந்த வளைவு நம்மளுக்கு இப்படி போடும். இந்த இதில் வந்து இப்படியே ஒரே கோடாக போடாட்டியும் இப்படி டாட்டாக இப்படி கொண்டு போய் இதை டச் பண்ணுங்க. டச் பண்ணி அப்படியே லைட்டாக இப்படி கொண்டு போகிறோம். இப்படி கொண்டு போய் இந்த ஓரை இப்படி மேலே இப்படி பெருசாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு வந்து இந்த புள்ளியிலிருந்து இந்த புள்ளி போகிறோம், அதே மாதிரி இந்த புள்ளியிலிருந்து இந்த புள்ளி வரோம். இங்கேருந்து நீங்கள் எப்படி கொண்டு போயிட்டாலும் பிரச்சனை இல்லை. இது வந்து எக்ஸ்ட்ரா வேணும். நம்ம தையல் வந்து அடிக்கையில் இப்படி தான் வரும். இது எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ இப்படி அடிச்சிட்டோம் அப்படின்னா பட்டி வந்து நம்மளுக்கு பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு கரெக்டாக வரும். இப்படி வெட்டி இப்படியே ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ வந்து 2 பக்கம் தையல் போட்டிருக்குறோங்களா, அதுதான் நம்மளுக்கு கழுத்துலேருந்து வர்றது. அந்த தையல் தான் அடையாளம். இந்த கழுத்து பக்கம் இருக்குது பாருங்க, இதுலேருந்து வரணும். இப்போ ஒரு பட்டி அடிக்கிறேன் பாருங்க, இதில் வந்துருச்சா. இப்படி வச்சுக்கணும். நல்ல பகுதியில் தான் வைக்கணும். ஏன்னா நம்ம இந்த பட்டி வந்து இப்படி அடிக்கையில் இந்த கடை பக்கம் உள்ளே போயிருமுலங்க, இப்படி திருப்பியில் நல்ல பகுதி இருக்குது. நல்ல பகுதிக்கு மேலே இந்த பட்டியோட நல்ல பகுதி இப்படி வைக்கிறோம். இப்படி தையல் அடிச்சிருக்கிறோம்ல, இப்போ நம்ம ஏற்கனவே வெட்டையில் இங்கே அரைஞ்சி தையலுக்குன்னு விட்டுருந்தோம். அப்போ பட்டியிலேயே அரைஞ்சி தையலுக்கு இருக்குது. இப்போ நம்ம 2 தடவையும் ஒன்றா வைக்கிறோம். இப்படி கரெக்டாக இப்படி வைக்கிறோம். இது வந்து கழுத்து பீஸு, இந்த ஃப்ரண்ட் பீஸு, அது மேலே இப்படி பட்டி இப்படி கரெக்டாக வைக்கிறோம். இப்படி வச்சு அரைஞ்சு வித்தியாசத்தில் இப்படி ஊசி வந்து இப்படி குத்தி நிறுத்துக்கிறோம். ஒரு 2 இது 3 இது வந்து இப்படி குத்தி நிறுத்திக்கிறோம். நிறுத்தின கடைசியில் இப்படி தூக்கிட்டு ஊசி வந்து உள்ளே ஏறி இருக்கணும். அப்போ தான் நம்ம துணி திருப்ப முடியும். நம்மளுக்கு அந்த வளைவு வருதுல்ல கிராஸாக, மறுபடியும் இதை அமுத்தி விட்டு லைட்டாக கரெக்டாக அரைஞ்ச அளவுக்கு இப்படியே தைச்சிட்டு வரணும். இங்கே இப்படி வந்து இந்த டாட் பிடிச்சிருக்கிறோம் பாருங்க, இந்த டாட்டை வந்து என்ன பண்ணணும், இது இப்படியே அடிச்சிட்டோம் அப்படின்னா இழுத்து பிடிச்சிக்கோ, கொங்கால பிடிச்ச மாதிரி உள்ளுக்குள்ளார தூக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த டாட்டுக்கு என்ன பண்ணணும்,
இது இப்படியே இந்த வி ஷேப்பாட்டு இப்படி மடிச்சுக்கணும். முதல்ல அது உங்களுக்கு சொல்கிற பாருங்க. இப்படி இருக்குதா டாட்டு, இப்படி இருக்கிற டாட்டை நாம் இப்படி தையல் அடிச்சுட்டு வரையில இந்த பகுதி வந்து இப்படியே வச்சு அடிச்சிடக்கூடாது. அடிக்கையில் இப்படி தூக்கி பார்த்தோம்னா இப்படி துணி இழுத்துட்ருக்கு, இந்த இடம் இழுத்துட்ருக்கு. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும், இங்கேருந்து தையல் அடிச்சுட்டு வரையில இந்த இடத்த மட்டும் இப்படி மடிச்சுக்கணும். இந்த கொஞ்சம் ஒரு 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 கோடு அளவுக்கு தான் நம்மளுக்கு தையலில் படணும். இப்படி மடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த இழுத்துட்டு வராது. அதே மாதிரி இந்த துணியில் இப்படி மடிச்சுக்கிறோம். இதையே உள்ள அதை தள்ளி இப்படி ஒரு மடி மடிச்சிட்டோம் அப்படின்னா இப்படி கரெக்டாக நம்ம அரைஞ்ச அளவுக்கே தைக்கிறோம். நிறுத்தியே எடுத்துக்கணும். இப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியும் கடைசியில் நம்ம தையலுக்கு இங்கேருந்து இப்படி வெட்டி போய் இப்படி கிராஸாக போகையில் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் வெட்டுக்கு வந்துடும். இப்போ நம்ம துணி திருப்பணம்ல மடிச்சோம்ல, அது இப்படி வந்துடும். இப்போ ஒரு தையல் ஓட்டிட்டோமா, அது மேலேயே இன்னொரு தையல் அடுத்த பட்டியும் ஜாயின் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஓவர்லக் இதுக்கு ஓட்டணும், ஷோல்டருக்கு ஓட்டணும். ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கிறோம்ல, இதுக்கு ஃபஸ்ட்டு ஓவர்லக் அடிச்சிட்டோம் அப்படின்னா தான் கழுத்து பீஸ் வைக்க முடியும். கழுத்து பீஸ் வச்சுட்டு ஓவர்லக் அடித்தோம்னா இந்த இடம் கேப் விட்டு ஓவர்லக் இப்படி வர மாதிரி வரும். அதே மாதிரி கைக்கும் அதே மாதிரி தான். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஓவர்லக் ஓட்டிட்டோம்னா கை ஜாயிண்ட் பண்ணையில் ஓவர்லக் நம்மளுக்கு உள்ளே போயிடும். இதையும் பட்டிக்கும் ஓவர்லக் ஓட்டிட்டு தான் மறுபடியும் அடுத்த வேலை பார்க்கணும். இப்போ வந்து ஷோல்டரும் ஜாயின் பண்ணியாச்சு, எல்லாம் ஓவர்லக் போடுறதும் போட்டாச்சு. இப்போ இதில் வந்து நாம் வந்து இந்த பகுதியில் எப்போவுமே வந்து துணி இப்படி போட்டு நம்ம ரைட் சைடு பக்கம் வந்து கொக்கி வைக்கிற பீஸ்லேருந்து அடிக்கணும். இதுக்கு வந்து மேலேருந்து அடித்து உள்ளே திருப்பி இப்படி வர்ற மாதிரி உள்ளே போய்க்கி. அதே வந்து இப்படி நான் லெஃப்ட்னா ஃபஸ்ட்டு சொன்னேன், ரைட் சைடு நான் சொன்னது எப்படி சொன்னேன்னு ஞாபகம் இல்லை. ரைட் சைடு வந்து நம்ம கொக்கி பீஸ் வைக்கிறோம். இங்கே லெஃப்ட் சைடு வந்து அதே பீஸை வந்து கீழே கொடுத்து மேலே திருப்பி அடிக்கணும். இப்படி இது வந்து கொக்கி மாட்டுற இடம். இங்கே கொக்கி வைக்கிற இடத்துக்கு மேலே கொடுத்து உள்ளே திருப்பி வரும், இதுக்கு உள்ளே அடித்து மேலே திருப்பி வரும். இப்போ வந்து இதுக்கு வந்து கொக்கி மாட்டுற இடத்துக்கு ஒரு பீஸ் ரெடி பண்ணி இப்படி இந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவைப்படும். அதே மாதிரி கொக்கி வைக்கிறதுக்கு இப்படி ஒரு பீஸு, அது இப்படி ஜாயின் கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, நம்ம அடித்து இப்படி திருப்பி உள்ளே போய்க்கிறது. இப்போ வந்து இந்த பகுதி கரெக்டாக இருக்குதான்னு இதையும் முதல் பார்த்துக்கணும். இது எச்சு கம்மி இல்லாத இங்கே பட்டியிலிருந்து இங்கே கழுத்து வரைக்கும் கரெக்டாக இருக்குதான்னு அதை செக் பண்ணிக்கணும். செக் பண்ண கடைசியில் இதில் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் வந்திருந்தால், இப்போ இந்த பீஸ் பெருசாக இருக்குது, இது குட்டியாக இருக்குதுன்னா இதில் கொஞ்சம் லைட்டாக இப்படியே ஓட்டி இப்படி கொண்டு போய்க்கலாம், இங்கே கிராஸு கொண்டு போய்க்கலாம். பட்டியில் பெருசு சிறுசு வருதா அப்படின்னா நாம் வந்து எச்சு கம்மியாக ஓட்டியிருப்போம், ஒரு பட்டி பெருசாக வச்சு ஒரு பட்டி சிறுசாக வச்சு ஓட்டியிருப்போம். அப்போ அது எந்த இதுன்னு பார்த்தா அது கொஞ்சம் லைட்டாக தையல் ஓட்டி இந்த ரெண்டு இதையும் கரெக்ட் பண்ணிக்கணும். இப்போ இது பெருசாக இருக்குது இது சிறுசாக இருக்குதுன்னு சொல்லி போட்டு இங்கே வெட்டணும் அப்படின்னா கழுத்து நம்மளுக்கு அகண்டுட்டு போயிடும். இப்போ வந்து இப்போ இந்த டாட் பிடிச்சிருக்கிறோம்லங்க, இந்த டாட் பிடிச்சதுலேருந்து இப்படி ரெண்டு டாட்டை ஒன்றா வச்சு இந்த பகுதி வந்து இப்படி போட்டுக்கணும். ரெண்டு டாட்டை ஒன்றா வச்சு இப்படி போட்டுக்கணும். போட்டு கரெக்டாக இப்படி வச்சு இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இப்படி வச்சு இப்படி கிராஸாக கொண்டு போயிடணும். இப்படி ஒரு வெட்டிக்கணும். இப்போ இங்கேருந்து இப்படியே லைட்டாக கிராஸாக கொண்டு போகணும். இது எதுக்கு அப்படின்னா இந்தரில் 1/4 இன்ச்சு அந்தரில் 1/4 இன்ச்சு இது வந்து ரெண்டு துணி ஒன்று மேலே ஒன்றா போட்டு இப்படி வெட்டிக்கிறோம். இங்கேருந்து இப்படி கிராஸாக நேராக கொண்டு போயிடக்கூடாது, அப்படியே நேராக இப்படி கிராஸாக இப்படி போயிடுறோம். இப்படி போகிறது எதுக்கு அப்படின்னா நம்ம கொக்கி பீஸ் எல்லாம் வச்ச கடைசியில் இங்கே கொக்கி இழுத்து போடையில் நம்மளுக்கு டைட்டு கொடுக்கும். இந்த இடம் வந்து லூஸ் வராது. கழுத்துலேருந்து ஷோல்டருக்கு 1/4 இன்ச்சு பிடிக்கிறோமா, அதே மாதிரி இங்கே ரெண்டு இதுலேயுமே ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே இப்படி வெட்டிக்கணும். நம்ம பீஸ் வைக்கிறது இப்படி வச்சு தான் அடிக்கணும். அப்போ நம்ம வந்து இந்த இடம் நம்மளுக்கு இந்தளவு 1/4 இன்ச்சு இந்தளவு 1/4 இன்ச்சு கீழே 1/2 இன்ச்சு கீழே இப்படி இழுத்துக்கு போடுறதுக்கு டைட்டு கொடுக்கும். இந்த இடம் லூஸ் வராத டைட்டு கொடுக்கும். இப்போ நாம் கொக்கி பீஸ் வச்சுக்கலாம். கொக்கி பீஸுக்கு வந்து நம்ம ரைட் சைடில் வந்து நம்ம சைடு மட்டும்தான் இப்படி போடுவாங்க. பெங்களூர் சைடு ஒசூர் அந்த சைடெல்லாம் வந்து நாம் இப்படி வைக்கிற கொக்கி வந்து அவங்க இதில் தான் வைப்பாங்க. ஆப்போசிட்டாக தான் அவங்க போடுற மாதிரி அவங்க சைடு பக்கம் அப்படி. இப்போ வந்து நம்ம இதில் மேலே துணி கொடுத்து அடிச்சுக்கலாம். இப்போ ரைட் சைடு இருக்கிறதுக்கு இப்போ நம்ம கிளாத் கொடுத்து அடிச்சிருக்கிறதுனால இப்படி
இந்த பீஸ்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு இப்படி எக்ஸ்ட்ரா இருக்கணும் இங்கே மேலே. இப்படி வச்சு அடிச்சுக்கலாம். கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு நம்ம தையலுக்குன்னு விட்ட வெட்டையில் அந்த 1/2 இன்ச்சு அளவுக்கு இப்படியே வேகம் வெட்டிக்கலாம். அதே மாதிரி இங்கே 1/4 இன்ச்சு நம்ம வெட்டியிருக்கிறோமா, அந்த 1/4 இன்ச்சுக்கு இப்படி கிராஸாக கொண்டு வந்துடணும். இப்படியே அடிச்சுக்கிறோம். இப்போ இதையும் வந்து இப்படி அடித்ததை இப்படி திருப்பிக்கிறோம். இப்படி 1 இன்ச் அளவுக்கு இதை மடிச்சுக்கிறோம். 1 இன்ச் அளவுக்கு இப்படி மடிச்சுக்கிறோம். இப்படி மடிச்சுட்டு இது மேலே அப்படியே ஒரு தையல் ஏகம் போட்டுக்கலாம். இப்போ பாரு இப்படி மடிச்சிட்டங்களா. இப்போ இந்த ஓரம் இந்த 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டோம்ல, அந்த 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிறத இப்படி மடிச்சுக்கணும். இப்படி மடித்து இதையே இப்படி மடிச்சுக்கிறோம். இப்படி மடிக்கையில் நம்மளுக்கு இந்த பீஸ் வந்து உள்ளே போயிடும். இப்படி உள்ளே போயிட்டு இப்போ நம்ம அடிச்சிருக்கிறோம். இந்த 1/2 இன்ச்சு இப்படி மடித்து இதையே இப்படி உள்ளே திருப்பி மடிச்சுக்கிறோம். இப்படி மடிக்கையில் இப்போ இங்கே இந்த ஓரத்தில் இங்கே ஒரு 1 இன்ச்சு வந்து இப்படி தையல் போடுறோம். இப்படி தையல் போட்டு அப்படியே இது அந்த கொஞ்சம் பிசுறுகளாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் உள்ளே நகர்த்தி விட்டுக்கணும். இந்த மடித்தது கொஞ்சம் பிசுறு நீட்டி இருக்குது, அது இப்படி உள்ளே நல்லா நகர்த்தி விட்டுக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் மேலே அடித்து நம்ம அந்த 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வெட்டையில் விட்றோம்ல, அந்த 1/2 இன்ச்சு தான் அடித்து இப்படி உள்ளே போயிடும். இப்போ நான் வைக்கிற ஜாயிண்ட்டுகளே இப்படி வந்துடும், உள்ளுக்குள்ளே வந்துடும். இதில் நம்ம கொக்கி வைக்கிறோம். இப்போ நம்மளுக்கு மேலே எதுவும் தெரியாது. இப்போ இது கொக்கி பீஸு. இதுக்கு வந்து நாம் வீப்பட்டி வைக்கிறதுக்கு இதுக்கு வந்து கீழே அடித்து தான் மேலே கொண்டு வரணும். இப்போ அடுத்த பீஸ் எடுத்துக்கிறோம். எடுத்து இப்படி திருப்பி வச்சுக்கிறோம். அது நல்ல கடையில் அடித்தோம். இது வந்து இப்படி திருப்பி அடித்து இதுக்கு அதே மாதிரி 1/2 இன்ச்சு வெளியே இப்படி விட்டுக்கிறோம். 1/2 இன்ச்சு இப்போ இந்த பீஸுலேருந்து மேலே ஒரு 1/2 இன்ச்சு இப்படி நீட்டிகிட்டு இருக்கணும். ஏன்னா அது கடைசியில் மடிப்பு மூலம் மடித்து திருப்புறதுக்கு அது இது. இப்போ ஒரு 1/2 இன்ச்சு இப்படி விட்டு வச்சு நல்ல பக்கம் கொண்டு வரோம். இப்போ இதுக்கு மேலே ஒரு படிமான தையல், எல்லா தையலுக்கு ஒரு படிமானம் போடுவோம்ல ஜாயின் பண்ணால், அது மாதிரி தையலை பிசுறு அமுத்தி வச்சு இப்படி ஒரு தையல் போட்டுக்கிறோம். இந்த பிசுறு வந்து இங்கே உள்ளுக்குள்ளே நிற்கிற மாதிரி. நான் பிசுறுன்னு சொல்கிறது இந்த ஜாயின் பண்ணுற இடம், அந்த 1/2 இன்ச்சு தைக்கிறோம்ல அந்த பிசுறு. இப்போ வந்து இது இப்படி திருப்பிக்கிறோம். இப்போ நல்ல பக்கம் திருப்பிக்கிறோம். திருப்பிட்டு இப்போ நம்ம கழுத்து வைக்கிறதுனால இது இவ்வளோ எக்ஸ்ட்ரா தேவையில்லை, ஒரு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இந்த துணியை நம்ம எப்படி மடிக்கிறேன்னு பாருங்க. இந்த சரிபாதி துணியை இப்படி வச்சுக்கிறோம். இப்படி இப்போ இந்த துணி இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா அந்த துணி நம்ம இது வரைக்கும் வைக்கலாம், வச்சு இப்படி மடிக்கலாம். இப்போ வீப்பட்டிக்கு ரொம்ப குட்டியாக வருது, அதனால் என்ன பண்ணுறோம், இப்படி மடிக்கிறோம். நல்ல துணி பெருசாக இருந்துச்சுன்னா இது வரைக்கும் இப்படி மடிச்சுக்கலாம். மடிக்கையில் நம்மளுக்கு இந்த அளவு வரும், அதை 4ஆக போடுவோம். இப்போ வந்து இதை வந்து இப்படி மடிச்சுக்கலாம். அதையே இது வந்து இப்படி ஒரு மடி மடிக்கிறோம். இது அது வேறு வீடியோவில் வந்துருக்குமா சொல்கிறதில்ல, அதெல்லாம் கட் பண்ணணும். இப்போ பாருங்க, இப்படி ஒரு மடி மடித்து அதையே இப்படி ஒரு மடி மடித்து இந்த ஓரத்தில் தையல் போட்டு வரணும். இந்த ஓரத்துலனா ரொம்ப ஓரம் கிடையாது, இப்படி ஓரமாக அந்த துணி நிற்கிறதுக்கொசரம் அது வந்து அப்படியே நிற்கி நம்ம வீவியாக போடணும்ல கொக்கி மாட்டுறது. இப்போ இந்த ஓரம் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறோம்லங்க, இது என்ன பண்ணுறோம், இது இப்படி மடிக்கிறோம். மடித்து இப்படி வைக்கல அது உள்ளே போயிடும். அந்த 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்றது உள்ளே போயிடுது நம்மளுக்கு. இப்படி ஓரம் மடித்து இப்படி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த கடைசியாக கொண்டு வந்து இப்படியே ஊசி நிறுத்திக்கிறோம். நிறுத்திட்டு இப்படி கொண்டு வரணும். இப்படி கொண்டு வந்து இந்த ஓரம் வரைக்கும் ஒரு நெட்டு தையல் இப்படி போட்டுட்டோம்.
இந்த வி போடுறது மட்டும் பொறுமையாக தான் போடணும். அதையே இப்படி திருப்பிக்கிறோம். திருப்பி அந்த தேய்க்கு வரைக்குமே இப்படி கொண்டுட்டு வரோம். இப்படி கொண்டு வந்து ஊசி நிறுத்திக்கிறோம். நிறுத்திட்டு மறுபடியும் இப்போ நம்ம இங்கே ஓட்டியிருக்கிறோமா, ஒரு 1/4 இன்ச்சு டிஃப்ரெண்ட்டில் கிராஸாக இப்படி கொண்டு வரணும். இப்படி ஓட்டிட்டுமா மறுபடி நேராக ஊசி மட்டும் எக்காரணம் போட்டு குத்தியாக தான் இருக்கணும். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ கொக்கி வேணுமோ அந்த அளவுக்கு. இப்போ நான் இங்கே ஒரு கொக்கி வேணும், எனக்கு இங்கே ஒன்று, இப்போ இங்கே ஒன்று அப்படின்னா ரொம்ப பெருசு பெருசாக இருக்குதா. இப்போ 2வது இங்கே 3 வச்சு, இங்கே 4, இங்கே 5, 6 கொக்கி அளவுக்கு வருது. இப்போ நம்ம அந்த போட்ட இடத்துலலாம் ஒவ்வொரு வீ மாதிரி போடணும். இப்படி ஊசி நிறுத்திக்கணும், இப்படி திருப்பிக்கணும். இப்படி திருப்பி ஒரு 2 தையல் இந்த இடம், இல்லாட்டி நம்ம கொக்கி மாட்டையில் அது உருக்கிட்டு வந்துடும். ஒரு தையல் விட்டோம்னா அதே மாதிரி இப்படி கொண்டுட்டு வந்து இப்படி இந்த இடம் 2 தையல் பின்னாடி போய் முன்னாடி வரணும். அதே மாதிரி இப்படி திருப்பிக்கிறோம். இப்படி நேராக கொண்டுட்டு வந்து இந்த பக்கம் இதுக்கு இப்படி ஊசியை நிறுத்திட்டு இப்படி 1 2 கொண்டு இருக்கு. அவ்வளோதான். பாருங்க எத்தனை வீ போட்டோம் பாருங்க. இங்கே ஓரம் வந்து 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 கரெக்டாக இந்த கேப்பு இப்படி போட்டுக்கிறோம். இப்போ இவ்வளோதான். இது கொக்கி பட்டி, அது வீ பட்டி, இது கொக்கி பட்டி. இந்த அளவுக்கு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற துணிகளை வெட்டிட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இதில் கழுத்து பீஸ் வெட்டிக்கலாம். இதில் 2 துணி இருக்குது. இப்போ வந்து நேராக இப்படி கிராஸாக இருக்கிறதுல வெட்டினோம்னா நம்மளுக்கு நல்லா திரும்பி கொடுக்கும். இது வந்து நேருது. இப்படி நேராக இருக்கிறது அப்படி இந்த இது வராது. கிராஸ் வந்து லப்பராட்டம் இப்படி வரும். இழுத்தோம்னா இப்படி லப்பராட்டம் வரும். அது கண்டு நம்ம கிராஸ் இதில் தெரிஞ்சு இப்படி 2 துணியாக இருக்குது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி வெட்டி ஒவ்வொரு இன்ச் அளவுக்கு ஒரே மாதிரி இப்படி பிடிச்சி வெட்டிக்கணும். ஒவ்வொன்றிலையும் இப்போ புதுசாக போடுறவங்க ஒவ்வொரு இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி வெட்டலாம். இப்போ வந்து இந்த இடத்துல இப்படி ஒரு இங்கே டேப்பு வச்சு 1 இன்ச் அளவுக்கு இங்கே ஒரு புள்ளி, இங்கே 1 இன்ச்சு 1 இன்ச்சுன்னு வச்சு அது ஒவ்வொரு கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டு வெட்டிக்கலாம். இப்போ நம்ம வெட்டிகிட்டே இருக்கிறதுனால அந்த நிதானத்தில் இப்படி வெட்டலை. இப்படி இருக்குதா. இப்போ ஒவ்வொரு துணி எடுத்தால் இப்படி 2ஆக வரும். கிராஸ் பீஸ் அடிக்கிறதுக்கு எப்போவுமே வந்து எல்லாத்தையும் வெட்டிட்டு இப்போ இது கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணுறது எப்படின்னா, இப்போ ஒரு பீஸ் எடுத்துக்கிறோம், இன்னொரு பீஸு அதுக்கு மேலே இப்படி வச்சுக்கணும். பாருங்க இந்த பீஸ் இருக்குதா, அந்த பீஸுக்கு மேலே இப்படி இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற தளவுக்கு விட்டுறணும். இந்த பீஸுக்கு மேலே இப்படி பாக்ஸ் ஆட்டம். இப்போ இதில் வந்து நம்ம தையில் எப்படி அடிக்கணும்னா, இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னருக்கு வரணும். இப்படி கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணுறது இப்படி. இப்போ இது வந்து இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னருக்கு வச்சு இப்படி ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்படி ஜாயின் பண்ண கடைசியில் இங்கே பாருங்க, இப்படி ஜாயின் பண்ணியிருக்குதா, இந்த பீஸ் இப்படியே எடுத்து இப்படி வைக்கணும். இப்படி வச்சுக்கிறோம். வச்சுட்டு அடுத்த கிராஸ் பீஸு அடுத்த கிராஸ் பீஸில் ஒவ்வொன்றிலையும் ரவுண்ட் இருக்குதா, அதே மாதிரியே இப்படி வச்சுக்கணும். இந்த இது மேலே இப்படி பாக்ஸ் மாதிரி வர்ற மாதிரி இப்படி வைக்கணும். இப்போ எதுக்கு அப்படின்னா, நம்ம இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் கிராஸாக ஒரு தையல் அடிக்கணும். இது வெட்டிடுவோம். இப்போ இதிலிருந்து இது வரைக்கும் இப்படி கிராஸாக ஒரு தையல் அடிச்சிட்டோமா. இப்போ அதே பீஸை இப்படியே வச்சு இப்படி திருப்புறோம். இப்படி திருப்பி இதுக்கு மேலே அந்த பீஸ் வைக்கிறோம், பொட்டியாண்ட வர்றதுக்கு. இப்போ இது முடிகிற ஓரத்தில் இப்படி வைக்கிறோம். அப்போ இதுக்கு இங்கேருந்து இப்படி கிராஸ் அடிக்கிறோம்.
இப்போ கிராஸ் பீஸு வச்சு அடித்தாச்சு, எல்லா இதையும் ஜாயின் பண்ணியாச்சு. ஒரே இதாக கிராஸாக வந்துருச்சா. இப்போ இந்த கிராஸ் பீஸை வந்து இப்படி ரெண்டாக சரிபாரியாக மடிச்சுக்கணும். மடித்து இப்படி இந்த ஓரத்தில் ஒரு 1/4 இன்ச்சு விட்டு ஒரு தையல் அடிச்சுக்கணும். இந்த 1/4 இன்ச்சு வந்து நம்மளுக்கு கழுத்துக்கு தேவைப்படுறது. அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெட்டிடணும். நம்மளுக்கு இந்த இடம் ஃபோல்டிங் சைடில் நம்மளுக்கு 1/4 இன்ச்சு வேணும். இந்த ஓப்பன் சைடில் எவ்வளோ பிசு இருந்தாலும் வெட்டிக்கலாம். இப்போ ஒரு 1/4 இன்ச்சு அடிச்சுட்டு இங்கே ஒரு பாயிண்ட் அளவு மட்டும் விட்டு எல்லாம் வெட்டி விட்டுருணும் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத. இதுதான் நம்மளுக்கு கழுத்துக்கு வச்சு அடிக்கிறது. இந்த தேயில் மேலேயே வச்சு அடிப்போம். இப்போ ஒரு 1/4 இன்ச்சு ஓட்டிட்டு இந்த பிசுறு வெட்டிட்டு அப்புறம் எப்படின்னு காமிக்கிறேன். இப்போது கழுத்து பீஸ் வந்து 1/4 இன்ச் அளவுக்கு அடிச்சுட்டு ஒரு பாயிண்ட் அளவுக்கு மட்டும் விட்டு இப்போ தையல் போட்டாச்சு. இந்த தையலுக்கு வெளியே ஒரு பாயிண்ட் அளவு இருந்தால் போதும் நம்மளுக்கு. இப்போ வந்து கழுத்து பீஸ் வச்சு அடிச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம கொக்கி வைக்கிற இடம் நல்ல பக்கம், இந்த பக்கம் இங்கிருந்து தான் கழுத்து பீஸ் அடிச்சுட்டு வரணும். கொக்கி பீஸ் வந்து இப்போ உள்ள திருப்பி இருக்கிறவங்களா இதில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு இப்படி வெளியே விட்டுறணும். இது எதுக்குன்னா எல்லா பக்கமும் இந்த 1/2 இன்ச்சு விடுறது எதுக்குன்னா கடைசியில் அது திருப்பி உள்ளே வந்து திருப்பியில் நம்மளுக்கு அது பிசுறு வெளியே தெரியாத அளவுக்கு இப்படி ஆக்கி உள்ளே திருப்பிக்குவோம். இப்படி இதுக்கு உள்ளே வந்துடும். அதனால் ஒரு 1/2 இன்ச்சு இப்படி விட்டுட்டு நாம் தைக்கிறோம். நம்ம 1/4 இன்ச்சு அளவில் தான் தையல் போட்டு வரோம். இப்போ வந்து இந்த துணியில் வந்து நமக்கு 1/4 இன்ச்சு அளவு இருந்தால் போதும். நம்ம இந்த தையல் ஓட்டி இருக்கிறோம்ல இந்த பீஸில் அந்த தையல் மேலேயே அப்படியே அடிச்சுட்டு வரோம். இப்படி இந்த வரையிலெல்லாம் நிறுத்தி பொறுமையாக இப்படி திருப்பிக்கணும். இப்படி பொறுமையாக வளைவு வரையில் இப்படி நிறுத்தி நம்ம அந்த தையல் போட்டுக்கிறதுக்கு மேலேயே இப்படி கொண்டு வரோம். இப்போ வச்சு ஒரு தையல் அடித்தாச்சு. இந்த வளைவு பகுதியில் மட்டும் இந்த தையல் வரைக்கும் மட்டும் இந்த பிசுறில் லைட்டாக இப்படி ஒரு கட் மார்க்கு லைட்டாக இப்படி வெட்டி விட்டோம் அப்படின்னா துணி வந்து நம்ம வெட்ட இப்படி நம்மளுக்கு விரிஞ்சு கொடுக்கும். இல்லாட்டி வெட்டாது இருந்தால் அந்த இடம் இப்படி இழுக்கீழ டைட்டாக தான் இருக்குது. இப்படி அந்த கேப் கிடைக்கிறதுனால இப்படி நம்ம திருப்பி அடிக்கும்போது நம்மளுக்கு அந்த வளைவு நல்லா கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு தையலை ஓட்டியாச்சு. இனி வந்து இப்படி வச்சு இந்த பிசுறு 1/2 இன்ச்சு எச்சா விட்டுருக்குறோமா, நம்மளுக்கு ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு இது இருந்தால் போதும். அது என்ன பண்ணுறோம், இப்படி வச்சு இப்படி மடிச்சுக்கிறோம். உள்ளே பார்த்த மாதிரி இப்படி மடிக்கிறோம். இப்படி மடித்து இதே துணியை இப்படி திருப்பிக்கலாம். இப்படி திருப்பி வச்சு இந்த ஓரத்துலேயே ஒரு தையல் போட்டு வரணும். இப்படி ஏற்கனவே அடித்தது இப்படி இருக்குது. இந்த பிசுறு இப்படி இருக்கிறத இப்படியே சேர்த்து இந்த பிசுறு மேலே இந்த பிசுறு உள்ளே வரணும். உள்ளே வர்ற மாதிரி இப்படி மடித்து இந்த 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கிறத இப்படி மடிச்சுக்கிறோம். மடித்து ஒரு திருப்பி இப்படி திருப்பி இந்த மேலேயே எட்ஜிலேயே ஒரு தையல் கொண்டு வரோம். அது உள்ளே மடிச்சும் கடைசியில் இப்படி இந்த ஓரத்துலேயே இப்போ நான் இங்கே ஒரு தையல் தான் போட்டிருக்கிறேன். அடுத்த தையல் இன்னொரு லைன் வரையில் இதுக்கு 2 தையல் இப்படி ஓட்டிக்கலாம். இப்படி ஊசி நிறுத்திட்டு தான் இப்படி மறுபடியும் இந்த துணியை உள்ளே மடிக்கணும். இப்படி உள்ளே மடித்து கரெக்டாக இப்படி இந்த மேல் துணி அதை உள்ளே மடித்து இந்த மேல் துணி இப்படி இழுத்தாவே நம்மளுக்கு அந்த ஓரம் தையல் போட கரெக்டாக தெரியும். அந்த ஓரம் இங்கே தான் போடணும் அப்படின்னு மறுபடியும் ஊசி நிறுத்திக்கிறோம். நிறுத்திட்டு ஒரு மடி இப்படி மடித்து இது மேல் துணி லைட்டாக இப்படி இழுத்தோம் அப்படின்னா கரெக்டாக நம்மளுக்கு இந்த ஓரம் அடிக்கிறதுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ கழுத்து பீஸு வச்சு அடித்தாச்சு. வச்சு இந்த கடைசியில் இந்த பிசு இருந்ததை உள்ளே மடக்கி இப்படி போட்டாச்சு, தையல் போட்டாச்சு. இப்போ இந்த பிசுறு இப்படி மேலே நீட்டிகிட்டு இருக்குதா, இந்த உள்ளே இருக்கிற பிசுறு உள்ளே இருக்குதா, இந்த ஓரத்துலேயே ஒரு தையல் கொண்டு வரணும் மறுபடியும். இப்போ இந்த ஓரத்தில் இப்படி அந்த ஓரத்துலேயே அடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரெட்டை தையலாட்டவும் வந்துடும். இதுவும் நம்மளுக்கு மடங்கி உள்ளே போன மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சு
இது மேலேயே இதுக்கு ஒரு 2 தையலாக போட்டுக்கலாம். இது மேலேயே கரெக்டாக இப்படி வச்சு நம்ம அந்த அறுக்காத்து போட்டுக்கிறோம்ல, அந்த அறுக்காத்து போட்டது இதுக்கு தான். இந்த துணி அடிக்கையில் கரெக்டாக நம்ம உள்ளே வந்து கொஞ்சம் விரிஞ்சு கொடுக்கும். ஏகம் ஒரே மாதிரி நம்மளுக்கு கழுத்து பீஸ்க்கு ரெட்டை தையல் ஏகம் வந்துருச்சு. இப்போ உள்ளே வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து கொஞ்சம் பெருசாக வந்திருக்கு. இப்போ இந்த கழுத்து வந்து கொஞ்சம் அகலமாக வர்றதுனால இந்த ஓரத்தில் ஓட்டிட்டோம் அப்படின்னா இப்போ இதே அளவு வந்து தையல் இப்போ ஒரே மாதிரி வருது. அந்த ஓரத்தில் ஓட்டையில் இந்த இடம் மட்டும் கொஞ்சம் அகலமாக வந்த மாதிரி வரும், குறுகலாக வந்த மாதிரி வரும். அதனால் ஏகம் ஒரே அளவுக்கு தையல் வர்ற மாதிரி அப்படி போட்டுக்கிறோம். அப்போ தான் நமக்கு மேலே பாக்கையில் ஒரே மாதிரி தெரியும். இவ்வளோதான். இனி கை ஜாயிண்ட் பண்ணுறது பார்த்துக்கலாம். கைண்டு ஜாயிண்ட் பண்ணுறதுக்கு இப்படி செரிபாதியாக இருக்குதுங்களா, செரிபாதியாக இருக்கிறத இப்படி கரெக்டாக இப்படி வச்சு அறுக்காத்து போட்டுக்கிறோம். இந்த இடம் அறுக்காத்து போட்டுட்டு இப்படி துணி விரிக்கிறோம். இப்படி விரித்தோம் அப்படின்னா கை ஜாயிண்ட் பண்ணுறது இப்படி இந்த ஷோல்ட்ரு பகுதியிலிருந்து தான் கை ஜாயிண்ட் பண்ணணும். இந்த ஷோல்ட்ரு பகுதியிலிருந்து இந்த அறுக்காத்து வந்து இந்த அறுக்காத்துக்கு இப்படி வரணும். இந்த ஷோல்டருக்கு வந்து இந்த அறுக்காத்து கரெக்டாக இருக்கணும். இந்த லைன் இப்படி போகணும், இந்த லைன் இப்படி வரணும். அதுக்காக இப்படி வச்சுட்டு இப்போ இது வந்து துணியில் எந்த பகுதிங்க, முதுகு பகுதி. இப்போ இந்த முதுகு பகுதிக்கு இந்த இது வந்துடுது. இப்போ உள்கடை வந்து உள்ளதாக இருக்கணும். நம்ம தையல் அடிக்கிற பக்கம் தானே உள்கடை இருக்குது. நல்ல பக்கத்து மேலே நல்ல பக்கம் வச்சுட்டோம். இப்போ வந்து முன்பக்கம் இருக்குது பாரு, இந்த முன்பக்கத்துக்கு இந்த பகுதியிலிருந்து ஒரு கட் மார்க்கு கொஞ்சம் குடஞ்சி வெட்டணும். இந்த கை வந்து இந்த ஆங்கோல் கிட்ட தூக்கிட்டு இருக்கிறதுக்கு நம்ம இந்த இடத்துல சேப் எடுத்தோம்ல, அதே மாதிரி இந்த கைக்கு எடுக்கணும். இந்த கைக்கு எடுக்கிறதுனா என்ன பண்ணணும், இப்போ நம்ம இப்படி வச்சு பார்த்துட்டு தான் எது இந்த பக்கம் வருதுன்னு பார்த்துட்டு இப்போ இந்த துணி தான் வருதா, அப்போ வந்து இந்த துணியிலிருந்து இந்த அறுக்காத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே கொண்டு வந்துடணும் மேலே. இந்த அறுக்காத்து இப்போ ஸ்கேல் இருந்துச்சுன்னா ஸ்கேல் கரெக்டாக வச்சுக்கலாம். இது வந்து நம்ம எந்த ஷேப்பும் இப்படி வரணும் அப்படி வரணுங்கிறது இல்லை. இப்போ இங்கே இருந்து லைட்டாக இப்படியே கொண்டு வந்து நம்மளுக்கு இந்த நடுப்பகுதிக்கு மட்டும் அதிகமாக இருக்கிற மாதிரி அதை அப்படியே நேராக அறுக்காத்துக்கு கொண்டு போயிடுறோம். இந்த பக்கத்தை அறுக்காத்து வந்து இப்படியே எடுக்கல. இந்த துணி இந்த எக்ஸ்ட்ரா இப்படி தூக்கிட்டு இருக்கிற துணி இப்படி எடுத்துக்கிறோம். ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம். இது வந்து நாம் வந்து இப்படியே ஜாயின் பண்ணுறோம். கை ஜாயின் பண்ணுறது இப்போ இப்படி ஷோல்டருக்கு இந்த அறுக்காத்து இப்படி வச்சுக்கிறோம். வச்சுட்டு இப்படி பிடிச்சிட்டே வர்றோம். இப்படி அதே மாதிரி இந்த இப்படி இப்படி பிடிச்சி கரெக்டாக இப்படி பிடிச்சி இப்போ இந்த இடம் வருது. இங்கேருந்து நம்ம இது துணி ஜாயிண்ட் கொடுத்தது தானே, இது எக்ஸ்ட்ரா இருக்கிறது கடைசியில் வெட்டிக்கலாம். இப்போ இங்கேருந்து நம்ம அரைஞ்ச அளவுக்கு ஏக தையல் போட்டு வரலாம். அது எக்ஸ்ட்ரா இருக்கிறது சைடு ஜாயின் பண்ணில வெட்டிக்கலாம். ஒரு தையல் போட்டாச்சு, இன்னொரு தையலும் போட்டுக்கணும். இவ்வளோதான் கை ஜாயின் பண்ணுறது. கை வச்சு அடிச்சுங்கிறதுல இப்போ அந்த கை வச்சு அடிச்சுக்கலாம். இதுக்கு இன்னொரு தையல் போட்டுட்டு ஒரு ஓவர்லாக் போட்டுக்கலாம். இதுக்கு இன்னொரு தையல் இதுக்கு போட்டுக்கணும். ரவுண்டு தையல் கைக்கு நம்ம ஷோல்டர் வந்து கரெக்டாக வச்சு பார்த்து அப்படியே அடிச்சுக்கிறோம். இப்போ எல்லாம் கையெல்லாம் ஜாயின் பண்ணியாச்சு. 2 பக்கமும் 2 கை ஜாயின் பண்ணியாச்சு. நம்ம ஓவர்லாக் அடிக்கல, சரி ஓவர்லாக் கடைசியில் அடிச்சுக்கிறேன். இப்போ வந்து பேக் சைடுக்கு இப்படி வச்சு எனக்கு பேக் சைடு அளவு வந்து 10 இன்ச்சுங்கிறனால நான் பேக் சைடுக்கு 10 இன்ச்சுக்கு இப்படி குறிச்சிட்டேன். இப்படி மார்க் பண்ணி அதே மாதிரி இந்த மார்க் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து 8.75, இந்த லைன் அதே 8.75. இந்த பக்கமும் இந்த விபி பட்டி விட்டுட்டு தான் இங்கே அளவு 8.75க்கு இப்படி மார்க் பண்ணியாச்சு. இந்த லைன் மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த மார்க் பண்ணதுகளெல்லாம் கரெக்டாக இணைக்கணும். இங்கே வந்து எல்லா பகுதியிலையும் 1.5 இன்ச்சு தையல் விட்டுருக்குறோம். நம்ம எட்டையிலேயே அது 1.5 இன்ச்சு டார்க்காது போட்ட இடங்க கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ வந்து கை ஜாயின் பண்ணுறது அப்படின்னா கையிலிருந்து சைடு ஜாயிண்ட்டு ஏக நெட்டாக ஒரு தையல் ஓட்டிகிட்டு வரணும். இப்போது இந்த பக்கம்
கையை வந்து கரெக்டாக வச்சுக்கணும். வச்சுட்டு இங்கே பேக் சைடு 10 இன்ச்சுங்களா, ஃப்ரண்ட்டு 8.75, அந்த 10 இன்ச்சு 8.75 ஒன்றா வச்சுக்கணும். இப்போ இந்த பக்கம் கை லூஸ் வந்து 7 இன்ச்சு, கை லூஸு 7 இன்ச்சு. அப்போ 7 இன்ச்சுக்கு அதை மார்க் பண்ணிக்கிறோம். கை லூஸு 7 இன்ச்சு இப்படி மார்க் பண்ணியிருக்கு. இப்போது இந்த பக்கம் 1.5 இன்ச்சுங்களா, கரெக்டாக அளவாக அந்த 1.5 இன்ச்சுக்கு இங்கே உள்ளேயுமே இப்படி மார்க் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம இந்த 7 இன்ச்சிலிருந்து அடிச்சுட்டு வரோம். 7 இன்ச்சிலிருந்து இப்படி அடிக்கிறோம். இப்படி அடித்து கரெக்டாக இங்கே கீழே அந்த 10 இன்ச்சும் 8.75 ஒன்றா இப்படி பிடிச்சிக்கிறோம். இப்படி பிடிச்சிட்டு இங்கே இப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இங்கே 1.5 இன்ச்சு தையல் கொடுத்துருக்குறோமா, இங்கே 1.5 இன்ச்சு இங்கே 1.5 இன்ச்சா, அந்த 1.5 இன்ச்சு கரெக்டாக அந்த தையல் மேலே இந்த தையல் வர்ற மாதிரி இப்படி வச்சுக்கிறோம். இப்படி வச்சு ஒரு தையல் வச்சுக்கலாம் போட்டுறோம். அதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம பேக் சைடு அளவும் ஃப்ரண்ட் அளவும் இப்படி ஒரு சேர இப்படி வச்சுக்கிறோம். இப்படி வச்சோம்னாவே நம்மளுக்கு தையல் கரெக்டாக இப்படி ஓட்டுறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக நேராக தெரியும். இப்படி வச்சு இப்படி ஏக அப்படி ஒரு தையல். அதையே திருப்பி மறுபடியும் இப்படி ஓட்டிக்கலாம். அவ்வளோதான், ப்ளவுஸ் வேலை முடிஞ்சுது. இந்த பக்கம் கை ஜாயிண்ட் பண்ணி சைடு தையல் ஓட்டியாச்சு. இதுக்கெல்லாம் ஓவர்லாக் போட்டோம்னா இந்த ப்ளவுஸ் வேலை முடிஞ்சுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? ஓரளவுக்குனால புரிஞ்சுது. நாளைக்கு வந்து உங்கள் ப்ளவுஸ் தைக்கையில் நான் கிட்ட நிற்கிறேன். முடிஞ்சால் இன்றைக்கி சாயந்தரம், இல்லாட்டி பார்க்குறேன் எப்படி டைம் ஒன்று. நீங்களே உட்காந்து அடிப்பீங்களாம். இப்போ பார்த்ததை அப்படியே அடிச்சிங்கன்னா ஒரு 2 ப்ளவுஸ் 3 ப்ளவுஸு, ஒரு ப்ளவுஸு கிட்ட நின்று இருந்தாவே உங்களுக்கு அது கரெக்டாக வரும். அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா வேலை முடிஞ்சது, சூப்பராக பழகிக்கலாம். இவ்வளோதான் ப்ளவுஸு. புரிஞ்சுட்டா வேலை முடிஞ்சுது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நாளைக்கு இவங்க தைக்கிற வீடியோவை போடுறேன் எப்படின்னு. அவ்வளோதான்.